கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 23:28, Matthew 23:28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இப்ப கர்த்தர் இதுவரைக்கும் சொன்னதை ஒரு சம்மரியா ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய மாதிரி சொல்லக்கூடிய காரியம் என்ன? வெளியே நீங்க ரொம்ப அப்படியே அருமையா இருக்கீங்கப்பா, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர அசுத்தமா இருக்கிறீங்க. நம்ம வாசல சொன்னா அப்படித்தான் சொல்லணும். என்னன்னா, வெளியரங்கமான ஒரு காரியம் வஞ்சிக்க கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருங்க என்ன சொல்றாரு, நீங்க மனுஷருக்கு முன்பாக என்ன நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். ஏன்னா மக்கள் என்ன பாக்குறாங்க? உங்க ஜெபத்தை பாக்குறாங்க, உங்க உபவாசத்தை பாக்குறாங்க, நீங்க கொடுக்கிற தசம பாகத்தை பாக்குறாங்க, உங்க உடைய பாக்குறாங்க, எல்லாரும் முன்னாடி நீங்க நடக்கக்கூடிய நடக்கையை பாக்குறாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? நீங்க பரிசுத்தம் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா மத்தேயு 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது, எது செய்தாலும் நீங்க நீதியான வாழ்க்கை வாழக்கூடிய மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக நீங்க வாழாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. என்ன காரணம்? மனிதனுடைய கண்களை நீங்க மத சம்பிரதாயங்கள் மூலமா ஈஸியா ஏமாத்திட முடியும். ஆனா உள்ளுக்குள்ள என்னவா இருக்கிறாங்க? ஃபுல்லா மாய்மாலம், மாயம், அக்கிரமம். என்ன முதல்ல மாயம். அப்ப என்னன்னா, மாய்மாலங்கிறது என்ன? நடிப்பு. ஏன்னா வெளியே ஒரு மாதிரியான வாழ்க்கை, உள்ளுக்குள்ள ஒரு நடிப்பு. ஏன்னா ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, இவங்க வாயினால தங்கள் உதடுகள்னால என்ன கனப்படுத்துறாங்க, ஆனா அவங்க இருதயமா என்ன ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவங்க கர்த்தரை தெரியும் சொல்றாங்க, ஆனா தங்கள் கிரியையில என்ன மறுதலிக்கிறாங்க. அப்ப என்ன, இது அவங்க போட்டிருக்க ஒரு மாஸ்க், ஒரு முகமூடி. நான் ஒரு பரிசுத்தவான்னு போடக்கூடியது. இன்னொன்னு என்ன சொல்றாரு, உள்ளத்துல என்ன முதல்ல மாயம், ரெண்டாவது என்ன அக்கிரமம். அப்ப என்னன்னா, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு மீறி நடப்பது. அதாவது அவங்களுக்கு தெரியும் இது அக்கிரமங்கிறது, தெரியாம செய்யறது பாவம். அக்கிரமங்கிறது என்ன? எனக்கு தெரியும், ஆனாலும் அதை மீறி நான் அவங்களுக்கு எதிராக செய்யறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 7வது அதிகாரம் 23வது சொல்றாரு, என்ன சொல்றாரு, அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப என்ன, இது அக்கிரமம் பண்ணக்கூடியவங்களா? அப்ப என்ன, அவங்க வெளியரங்கமான ரூலை இது பண்ணாங்க, உள்ளுக்குள்ள அவங்க இருதயத்துல என்ன பண்ணாங்க, அதை நிராகரிக்கக்கூடிய மக்களாக. அப்ப இந்த பரிசேயர்கள் அவங்களுடைய நடக்கைகளுக்கும் அவங்களுடைய மனம் திரும்புதலுக்கும் பெரிய வித்தியாசம். ஏன்னா ஒரு உண்மையான நீதி எங்க இருந்து வருது? உள்ளான இருதயத்துல இருந்து வருது. அப்ப இங்க கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆபத்தை காட்டுறாரு. என்ன? வெளியரங்கமான சம்பிரதாயமான சடங்காச்சாரங்கள் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மாறுதல் வராத போது அது பெரிய ஆபத்து என்று காட்டக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுறாரு. சரி, நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய பப்ளிக் வாழ்க்கையும் ஒன்னா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு நேர்மையா வாழ்ற வாழ்க்கை என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் உண்மையா வாழணும். நீங்க இப்ப உங்களை கேள்வி கேளுங்க, நான் இப்ப வாழுகிற வாழ்க்கை வெளியரங்கமா மக்களுக்கு ரொம்ப இதா இருந்து, ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இல்லாம இருக்குதா? கேளுங்க, ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம பரிசேயர்கள் போலவே இன்னைக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவத்துல இன்னைக்கு அநேகர் வந்துட்டாங்க. என்ன, இன்னைக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு, சொல்ல முடியாத அளவிற்கு. அதாவது எந்த அளவுக்கு அக்கிரமம் நிறைந்ததா இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், நீங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் கர்த்தர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அது சொல்லக்கூடியது இருக்கு. அது இல்லைங்க. மிக தெளிவாக கர்த்தர் சொல்றாரு, நீ வெளியரங்கமான வாழ்க்கை வாழாத. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? நீ ரொம்ப தெளிவாக தேவனுக்கு முன்பாக ஒரு அழகான நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப என்னன்னா, உள்ளான மனுஷன்ல இப்ப நீங்க கேளுங்க, உங்களை நீங்களே கேளுங்க, நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னு உங்களை கேள்வி கேளுங்க.
அப்போ என்னன்னா, பவுல் திமோதி சொல்றாரு, நீ என்கிட்ட பார்த்தது, என்கிட்ட கற்றுக்கொண்டது, அவைகளையே நீயும் கடைபிடி, மற்றவர்களுக்கு போதி. அப்ப என்னன்னா, நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன்னா மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு உண்மையான வாழ்ந்து காட்டணும். என் பிரசங்கம் மாத்திரமல்ல, என் வாழ்க்கையும் அதோடு ஒத்து போகக்கூடியதா இருக்கணும். அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய பொது வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறதா? இல்ல அரசியல்வாதி போல, இல்ல மற்ற திருடர்கள் போல நீங்களும் இருக்கிறீங்களா? இருந்தா மனம் திரும்பி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வருவீங்களா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருடையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் வெளியரங்கமான வாழ்க்கையும் ஒன்றாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.